Hi friends, இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்கிற பேசிக்கான விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எக்ஸல் பற்றின ஃபுல் டீட்டெயில்டான கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலில் எப்படி நீங்கள் ஒரு நல்ல தேர்ச்சி பெறலாம் அது தொடர்பான வீடியோஸ் கணக்கு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டிரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் இவ்வாறான ஒரு வடிவத்தில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் போன வீடியோலெல்லாம் பார்த்துட்டோம் டீட்டெயில்டாக. சரி, இப்போ நாங்கள் டிரெக்டாக போயிடுவோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு கொலம் என்று சொல்லுவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏண்டு போட்டிருக்கிறது இது ஃபுல்லாகவே, அதாவது இங்கே இருக்க நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் இது என்ன கொலமாக இருக்க போகுது, இது வந்து ஏ குளமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து இது ஒரு தனி குளம், இது ஒரு குளம்னு சொல்ற மாதிரி இதையும் என்ன சொல்ல போறோம், இது ஒரு குளம், அதாவது ஒரு வரிசை மாதிரி இருக்க போறாங்க. ஸோ இந்த குளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வச்சுக்கிறாங்க பி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற, அதாவது வேர்ட்டிக்கலா இருந்துச்சுன்னா அதை தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னா குளம்னு சொல்ல போறோம். ஸோ இப்படி எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு குளம் தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,384 குளம் மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் பாடமாக்கணும்னு இல்லை, நான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். இவ்வளவு இருக்குது. ஸோ இதே மாதிரி இஎஃப்ஜின்னு அப்படியே தொடர்ச்சியாக போய் எப்படி நேம் வருதுன்னு கடைசியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஜெட்டுன்னு வரப்போகுது. ஜெட்டுக்கு பிறகு 2 எழுத்து மாதிரி வரப்போகுது, டபுள் ஏல வந்திருக்கு, பிறகு ஏபின்னு வந்திருக்கு. ஸோ இவ்வாறு தான் குளம் நேமிடப்பட்டிருக்கு. எவ்வளவு குளம்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 16,000 கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வரிசைகளை நாங்கள் சொல்ல போகிறோம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இதைத்தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் சொல்ல போகிறோம், ரோன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் நம்பர் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நேமிங்கை வந்து எப்படி வச்சிருக்கோம், ஒரு ரோக்கு நம்பர் ஒவ்வொன்றுக்கும் நம்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரோக்கு நம்பர் என்னவா இருக்க போகுது, 2 இருக்க போகுது. இந்த ரோக்கு நம்பர் 3 இருக்க போகுது. ஸோ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம், ஒவ்வொரு ரோன்னு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்டா நாங்கள் பார்த்துருந்தோம் கோலம், அதே மாதிரி இதுல வந்து என்ன பார்த்துக்கோம், ரோன்னு சொல்ல போறோம். கிடையா இருக்க போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரோ இருக்குன்னு நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,000,000 கிட்ட இருக்கு. 1,48,576 ரோஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். எவ்வளவு இருக்குன்னு எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஆனால் இது பேசிக்கான விஷயம். அதாவது இந்த லைன் நாங்கள் சொல்ல போறோம், அதாவது வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதை குளம்னு சொல்ல போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹொரிசோன்டலாக இருந்துச்சுன்னா கிடையாக இருந்துச்சுன்னா அதை தான் நாங்கள் சொல்ல போறோம் என்றால் ரோன்னு சொல்ல போறோம். சரி, இப்போ வாங்க அடுத்தது நாங்கள் என்னெல்லாம் செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் நாங்கள் நம்பர் டைப் பண்ணலாம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா செல்லுன்னு சொல்ல போறோம். CELL செல்லுன்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கோலம் ஒவ்வொரு ரோ வச்சிருக்கோம். சரி, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்ல, அதாவது இப்படி இருக்கிற எல்லா பெட்டிகளையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு செல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ பார்ப்போம், இந்த செல்லை பார்ப்போம். இவர் வந்து எந்த கோலம்ல இருக்கிறார், அதே மாதிரி எந்த ரோல இருக்கிறார். ஸோ ஒருக்கா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது அந்த செல் எந்த கோலத்துல இருக்கு, அதே மாதிரி எந்த ரோல இருக்குன்றதை கண்டுபிடிங்க. ஸோ பெரும்பாலான நாட்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சீண்ட குளத்துக்கு நேராக தான் இருக்க போகுது. அதாவது இந்த செல்லை நீங்க பார்த்தீங்கன்னா சீண்ட குளத்துல தான் இருக்குது, பார்க்கவே தெரியுது. இதுக்குள்ளதான் என்ன நடந்திருக்கு, இவர் இருந்திருக்க சீண்ட குளத்துல இருக்கு. சரி, இப்போ அடுத்த கேள்வி, எந்த ரோல இருந்திருக்கார். ஸோ ரோவை பார்க்கறேன்னு என்ன செய்யும், நீங்க லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்க போறீங்க. லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா எத்தனையாவது ரோவா இருக்கு, செகண்ட் ரோவாக இருக்க போகுது. ஸோ குளம் பார்த்தீங்கன்னா சி, ரோ வந்து 2. ஸோ இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அந்த செல் அதுக்கு நேம் வைக்க போறோம். என்னன்னு வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளத்தின நேமை சொல்லுவோம், அதாவது சி. தொடர்ச்சி என்ன செய்ய போறோம்னா ரோண்ட் நம்பரை சொல்லுவோம் 2. ஸோ இது நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா C2ன்னு சொல்ல போறோம். ஸோ அதாவது இங்க பார்த்தீங்கன்னா இதுல ஆக்டிவ் செல்லுன்ற நம்பர் இருக்கும் C2. அதாவது நீங்க இப்போ ஒரு செல்லை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஆக்டிவ் செல். அதாவது அந்த நேரத்தில் எக்ஸல் ஷீட்ல ஒரே ஒரு செல் தான் இப்போ ஆக்டிவா இருக்கு. அந்த செல்லுடைய நேம் என்னவா இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் குளத்தின நேமை பார்ப்பீங்க C, இதுல அடுத்தது ரோவை பார்ப்பீங்க. ஸோ 3 இருக்க போகுது. ஸோ இது ஆக்டிவ் செல்லுன்ற நேம் என்னவா இருக்க போகுது, C3 இருக்க போகுது. அந்த நேமை வந்து நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுல நீங்க மாத்தி கொண்டாலும் இப்போ உதாரணமா C5 விட்டுட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்டா, கொலம் C இருக்கிற ரோ வந்து 5 இருக்கிற பாக்ஸை அது தானாக அன்லைன் பண்ணி காட்டும், அதாவது பாக்ஸை ஆக்டிவ் ஆக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். கொலம், ரோ, அதே மாதிரி செல்லுன நேமிங் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்.
அது உங்களுக்கு போக போக கட்டாயமாக ஈஸியாக பழகிடும். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஆப்ரேஷன்ஸை பார்ப்போம். எக்ஸலில் இருக்கிற பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் எதுக்கு பயன்படுத்துவோம்னு நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது கூட்டுறது, கழித்தல், அதை விட நீங்கள் அதை வச்சுக்கொண்டே கம்ப்ளெக்ஸாக நீங்கள் இன்னும் ஆக்கிட்டு போகலாம். பேசிக்காக கூட்டல் கழித்தல் எல்லாமே எக்ஸலில் நீங்கள் ஈஸியாக செய்திடலாம். சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கூட்டல் கழித்தலுக்கு நார்மலாக நாங்கள் லைஃப்பில் பயன்படுத்துகிற மாதிரி ப்ளஸ்ஸை தான் கூட்டலுக்கு பயன்படுத்துவோம். மைனஸை தான் என்ன செய்ய போகிறோம்னா கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருக்கல் பிரித்தல் அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண, அதாவது பெருக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குறியீடை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ரீசன் நாங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸ்ன்ற ஒரு அடையாளம் ஒரு டெக்ஸ்ட் கீயாக வந்துடும். இப்போ உதாரணமாக 5, இப்போ இந்த இதில் நான் பெருக்க போகிறேன்னு வைப்போம். இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது, இது ரெண்டையும் பெருக்க போகிறோம்னு வச்சிங்கன்னா நான் என்ன செய்யணும்டா 5 எக்ஸை நீங்கள் கொடுத்து 2 கொடுத்தி கூடாது. என்ன எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் படி என்னவா இருக்க போகுது, ஒரு டெக்ஸ்டாக தான் இருக்க போகுது. டெக்ஸ்ட்னு என்ன, ஒரு எழுத்து. ஸோ அதனால என்ன செய்ய போகிறோம், இது பெருக்கணும்ன்றதை காட்டுறதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டார் மாதிரியான ஒரு அடையாளத்தை கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இதில் ஒன்றுமே நடக்காது. ஆனால் எப்படி அந்த பெருக்கிறது அது தொடர்பான ஃபங்க்ஷன்ஸை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துடுவோம். ஸோ இப்போ இதில் முக்கியமானது இது பெருக்கிறதுக்கு நாங்கள் இந்த சைனை தான் யூஸ் பண்ண போகிறோம். 5 ஸ்டார் இன்ட்டு 2ஆக இருக்க போகுது. அதே மாதிரி பிரிக்கிறது பார்ப்போம். இப்போ உதாரணமாக இது 6, இதில் 3 இருக்கு, நான் அதை பிரிக்க போறேன்டே வைப்போம். ஸோ இப்போ பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான அடையாளம் இருக்கு, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 6 அந்த ஸ்ட்ரோக் போட்டு டிவைடட் பை 3ஆக இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்திருக்கு. இதில் இப்படி ஏன் வருதுன்ற ரீசனே நான் பிறகு சொல்கிறேன். ஸோ 6/3ஆக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரெக்டாகவே நீங்கள் கூட்டலாம். இதில் ஒரு 2ன்ற ஒரு நம்பர் இருக்குது, அதில் 9ன்ற ஒரு நம்பர் இருக்குண்டா இதில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 + 9ன்னு போட்டிங்கன்னா பேசிக்கான ஃபங்க்ஷன் கூட்டணும்னா +ஐயே நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கழிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை, 9 - 2ஆக இருக்க போகுது. ஸோ இதுதான் பேசிக்கான இவ்வளோ ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபங்க்ஷனை தொடர்ச்சியான வீடியோஸில் நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போ நாங்கள் ஆக்டிவ் செல் பார்த்துட்டோம், பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மேலால் போய் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2/9 போட்டாச்சு, ஆனால் ஆன்சர் காணலையேப்பா. சரி, ஆன்சர் எப்படி எடுக்கிறது? ஸோ ஆன்சர் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். அதாவது 2ஐயும் கூட்டுங்க, இல்லாட்டி 2ஐயும் கழிங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, பெருக்குங்க, பிரிங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்டா, செய்யணும்டா கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்டா ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூவை வச்சு இப்போ 2/9 இப்படி நாங்கள் சொன்னோம்டா எக்ஸல் தானாகவே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்லும் 11. நாங்களே கூட்டி நாங்கள் 11ன்னு போட போகிறது இல்லை. இப்போ உதாரணமா 2 9 எனக்கு தெரியும் 11 ஆன்சர். இப்படி நாங்கள் போடலாம். இதை நாங்கள் ஃபார்முலான்னு சொல்ல மாட்டோம், இது நானே கொடுக்குறேன். ஆனால் எக்ஸலே என்ன செய்ய போகுது, எக்ஸல்ட்டி நான் சொல்ல போறேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ 2/9க்கு எனக்கு ஆன்சர் வேணும்னா எக்ஸலே சொல்லும். அதுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த இதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம், ஒரு கட்டளை மாதிரி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அதுதான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலான்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா நாங்கள் எப்பயும் கொடுக்க முதல் ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே நாங்கள் ஈக்குவல்ன்ற ஒரு சைன் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ண போறீங்கன்னா மெயினான விஷயம் ஈக்குவல்ன்ற ஒரு சைன் கொடுக்கணும். எந்த வகை ஃபார்முலாக இருந்தாலும் நீங்கள் ஈக்குவல் கொடுக்கணும். ஸோ இப்படி ஈக்குவல் கொடுத்தீங்கன்னு என்ன மீனிங், இனி அவர் என்ன செய்ய போறார், எக்ஸல் தானாகவே யோசிச்சு செய்ய போறார். நான் 2/9 கூட்டுங்கன்னு சொன்னேன்டா, அது தானாக கூட்டி தர போகுது. இப்போ பார்த்துருவோம். ஸோ ஈக்குவல் போட்டுட்டேன். இப்போ எனக்கு தேவை 2/9. அவரே தந்துட்டார், பார்த்தீங்களா, 11 அவரே தந்துட்டார். ஸோ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், ஃபார்முலான்னு சொல்ல போகிறோம். ஈக்குவல் போட்டுட்டு தான் என்ன செய்யணும், அந்த நம்பரை அடக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 + 9 சொல்ல அவர் ஆன்சரே சொல்லலை. ஏன்னா அவர் இப்போ சரி இது ஒரு விஷயம் இவங்க பதிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அவர்கிட்ட கேட்குறோம், தம்பி நீ சொல்லு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், ஈக்குவல் சைடில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போட்டுறணும். ஸோ அதே மாதிரி இப்போ பெருக்கிறதுக்கு நீங்கள் செய்து பார்க்கலாம். என்னது, ஈக்குவல் சைன் போட்டுறணும். அடுத்தது பிறகு நீங்கள் என்ன பெருக்கணுமா, 5 தர 2 பெருக்கணும். ஸோ 5 × 2. ஸோ அதை கவனமாக இருங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு பாவிக்கிற சிம்பிள் ஸ்டார் தான் யூஸ் பண்ண போறீங்க. 5 × 2 10 இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது ஈக்குவேஷன் போட்டு 6/2
2ஆக இருக்க போகுது. இது வந்து பிரிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்தீங்கன்னா 3. ஸோ இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணல. 6 2 பிரிச்சு 3ன்னு சொல்லல. அதே எக்ஸல் தானாகவே செய்து கொள்கிறேன். ஸோ இதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே எக்ஸல் தேவையான்னு பார்த்தீங்கன்னா, இதை நானே செய்துட்டு போயிடுவேன். இதுக்கெல்லாம் எக்ஸல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பேசிக்கான விஷயம். இப்போ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 50 நம்பர்ஸ் தராங்க, கூட்டணும் இல்லாட்டி பெருக்கணும். 50 நம்பர்ஸை இன்னொரு 50 நம்பர்ஸோட பெருக்கணும். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் வந்து கால்குலேட்டரில் அடிச்சு பெரிய நம்பர்ஸாக இருக்குன்னா பெருக்கிட்டு இருக்கலாது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு நாங்கள் வந்து இன்னொரு வகை இருக்குது, அதை நாங்கள் எல்லா இதுக்கும் காப்பி பண்ணிக்கிட்டோம்னா அது தானாகவே பெருக்கி ஆன்சர் சொல்லிவிடும். இதை வந்து நாங்கள் தொடர்ச்சியான வீடியோஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஃபங்க்ஷனை எப்படி நாங்கள் கொடுக்குறோம்னா எப்பயுமே ஈக்குவல் சைடை நீங்கள் கொடுத்துருங்க. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஆன்சர் வேணும்னு வைப்போம். இந்த 3லேயும் ஆன்சர் வேணும். சரி, இப்போ வைப்போம். எனக்கு 2 சக 9 கூட்டணும். சரி, இந்த 2 சக 9 கூட்டணும். ஏற்கனவே நான் 2 டைப் பண்ணி வச்சுருக்கேன் தானே. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல்கிட்ட இந்த செல்லில், அதாவது C3 இந்த செல்லில் நான் எந்த நம்பரை போட்டு வச்சிருக்கனோ அவரையும் D3, அதாவது 9 D3ல எந்த நம்பரை போட்டிருக்கணும் அவரையும் கூட்டி நீ இதுல ஆன்சரா தா, அதாவது E3ல ஆன்சரா தா. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்? E3ல என்ன செய்வார்? C3ல என்ன நம்பர் இருக்குது? 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. D3ல என்ன நம்பர் இருக்கு? 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ ரெண்டையும் கூட்டி என்ன செய்திருக்க? E3ல ஆன்சராக தந்திருக்க. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம். அதாவது 2 செல்லில் இருக்கிற நம்பரை கூட்டித்தாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அதையும் அவர் செய்வார். நம்பரை நாங்களே கொடுக்காம 2 சக 9ன்னு கொடுக்காம நாங்களே சொல்லலாம், இந்த செல்லில் இருக்கிற நம்பரையும் அந்த செல்லில் இருக்கிறதையும் கூட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லில் நான் நம்பரை மாத்திரோன்னு இப்போ ஒரு 10ன்னு மாத்திரம். ஸோ இப்படி 10ன்னு மாத்திரம் என்ன நடக்கணும்? E3 செல்லில் என்ன ஆன்சர் வரணும்? E3ல நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? C3ல இருக்கிற நம்பரையும் D3ல இருக்கிற நம்பரையும் கூட்டித்தானே கொடுத்துருக்கோம். 2 9 கூட்டுன்னு சொல்லல. ஸோ இப்போ C3ல இருக்க நம்பரை மாத்தினோம்னா என்ன நடக்க போகுது? அதுக்கு வந்து என்ன நடக்க போகுது? 10ஓட தான் என்ன சொல்ல போகுது? 9 கூட்ட போறாங்க. ஸோ 10 9 கூட்டி தான் E3ல வரப்போகுது. எவ்வளவு? 19. ஸோ இவருக்கு நான் கொடுத்துருக்கிறது என்னது? C3ல இருக்கிற நம்பரையும் D3ல இருக்கிற நம்பரையும் கூட்டு. நீங்க மாறியும் கொடுக்கலாம். என்னது? நீங்க 2 சக 9ன்னு கொடுக்கலாம். ஆனா இனி இது பிரயோசனம் இல்லை. இது ஒரு பேசிக்கா நான் சொல்லி காட்டினேன் இப்படி கூட்டுறது. ஆனா இதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? செல்லுல போற நம்பரை தான் நாங்க கொடுக்க போறோம். செல்லையே நாங்க டைரக்டா கொடுப்போம். ஏன்னா செல்லை நாங்க மாத்தினோம். உதாரணமா ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டு இதுல 15 மாத்தினோம்னா சரி 15 மாத்தியாச்சுண்டா தானாவே என்ன செய்திருவேன்? 24 வந்துடுவேன். ஸோ இதுக்காகத்தான் நாங்கள் டிரெக்டாக ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணமாக இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்? 2 நம்பரையும் பெருக்கி வரணும்னு வச்சிருவோம். ஸோ இப்போ பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்டா? எந்த செல்லை எந்த செல்லோட பெருக்கிறோம்? அதாவது C4 செல்ல என்ன செய்ய போகிறோம்? D4 செல்லோட பெருக்க போகிறோம். ஸோ D4ஐ மாற்றினீங்கன்னா சரி ஈக்குவல் போடணும். ஏன்? நாங்கள் அவரை தான் செய்ய சொல்ல போகிறோம். இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாக்கு எப்பயுமே ஈக்குவல் போட்டுருவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? எந்தெந்த செல்லை பெருக்கணும்? C4ல இருக்கிற நம்பரையும் D4ல இருக்கிற நம்பரையும் பெருக்கணும். ஸோ C4 இன்டூ D4ன்னு கொடுத்தீங்கன்னா சரி ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா என்னது? I2 10. அதே மாதிரி பிரித்தலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னது செல்லை பிரிக்க போகிறேன்? Cல இருக்கிற செல்லால் இந்த குறியீடை தான் நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும் சிம்பிளை. அதே மாதிரி 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோ C5 over D5 வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செல் டிவைடட் பை D5 வரப்போகுது. ஆனால் இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்கனவே நான் செய்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து நான் நம்பருக்கு மாற்றணும். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு எப்படி மாறுது, ஏன் மாறாமல் இருந்துச்சு அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதை நான் தொடர்ச்சியாக போக சொல்லுவேன். 2-3வது வீடியோஸில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அதாவது ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு இந்த செல்லை இந்த செல்லோட கூட்டுங்க. அது தொடர்பான ஒரு வீடியோஸை தான் இப்போ பார்த்துருந்தோம். ஸோ இதை விட நாங்கள் இப்போ ஒரு பயிற்சி மாதிரி செய்து பார்ப்போம். பயிற்சியை செய்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் ஒன்று நான் தரேன். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் காட்டுவேன். அதில் இருக்கிற இதை ஃபார்முலாஸை நீங்கள் பிரதியிடணும். அந்த வீடியோஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியான வீடியோஸில் பார்த்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் பார்க்கணும்னா கீழே
நாங்க எங்களோட பிளேலிஸ்ட் தந்திருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான வீடியோஸ பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீடியோவ போய் பாருங்க. அந்த வீடியோல உங்களுக்காக ஒரு எக்சர்சைஸ் இருக்கு. அத நீங்க செய்து பார்க்கலாம். தேங்க் யூ.